தூத்துக்குடி மாவட்டத்தில் காணாமல் போன குழந்தைகள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து மதுரை தென்மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எக்ஸலண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த அக்கரன்ஸ் நடந்தது உங்களுக்கு தெரியும். 9ஆம் தேதி நடந்திருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிருக்கு. இந்த 10 நாளும் இந்த டீம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு உயரதிகாரிகளுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன தடயங்களை கூட மிஸ் பண்ணாம மிக அறிவியல் பூர்வமா இந்த முயற்சி செய்து இந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது எங்களுக்கே ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். நாங்க தேடி போனது ஒரு குழந்தை, ஆனா எங்களுக்கு கிடைச்சது 4 குழந்தை. இதுல இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா, இந்த 4 குழந்தையில 3 குழந்தை தான் எங்களுக்கு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருந்தது. இன்னொரு குழந்தைக்கு அப்பா அம்மா யாரும் நாங்க இப்ப கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பட் இந்த கேஸை கண்டுபிடிச்சதுல அதாவது ப்ரொஃபஷனலா நான் இந்த டீமுக்கு எஸ்பி, டிஐஜி, எஸ்பி மற்றும் இந்த டீமுக்கு என்னுடைய அப்ரிசியேஷனை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏஎஸ்பி இங்க தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பி பர்சனலா ஃபாலோ பண்ணிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் நாம கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்ததுல இந்த 3 குழந்தைகளுக்கு அவங்களுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். யார் அவங்களுடைய உண்மையான பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3 குழந்தைகள் இப்ப நான் இந்த திருவிழாவில் சொல்ல வரேன். அதாவது இது யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆலங்குளம் ஏரியாவை சேர்ந்த சாமி என்ற ஒரு கருப்பு சாமி என்றவரும், அதே பகுதியில் கரும்பனூர் என்ற ஊரை சேர்ந்த ராஜன் என்ற ராஜா, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த குற்றத்தை ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த குற்றத்தில் ஈடுபட்டு அவங்க குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வித்திருக்காங்க. அவங்க சூஸ் பண்றது எந்த மாதிரி குழந்தைகளை சூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய, எங்கேயும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸை தான் அவங்க சூஸ் பண்றாங்க. அதுவும் அவங்களும் நைட்ல இந்த தெருவோரத்தில் படுத்திருக்கவங்க, கோயிலில் படுத்திருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுடைய குழந்தைகளை சூஸ் பண்றாங்க. அப்புறம் பெரும்பாலும் அவங்க சூஸ் பண்றவங்க இந்த நாடோடியா இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறவங்களா இருப்பாங்க. ஒரே ஊர்லயே தொடர்ந்து வாழறவங்களா இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, அவங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் இருக்காது. அவங்க ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்கறத அவங்களோட அதை எதிர்பார்த்து அவங்க செய்யறாங்க. செய்து இந்த குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட விற்கும் பொழுது இந்த குழந்தைகள் ஒரு மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்கு இருக்கிறதாகவும், அவங்க பேரண்ட்ஸுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க குழந்தைய வளர்க்க முடியல, அதனால அந்த குழந்தைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வியாபாரமாகவும் செஞ்சிருக்காங்க, அதுக்காக பணமும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில இந்த குழந்தைகளை மீட்டுட்டு நாம சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு இருக்காங்க இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல. அவங்க மூலயமா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்கள்ட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இனிமேல் அவங்க பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து அவங்கள்ட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இந்த மீன் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு கேஸுக்கான ஒரு குழந்தைக்கான பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அண்ட் இந்த கேஸ் நாங்கள் கண்டுபிடிச்சதோட நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, குழந்தைகள் காணாம போறாங்க அப்படின்னாக்கா, அதை ஒரு வதந்தியா பரப்பாம போலீசாருக்கு தகவல் சொல்லணும். தகவல் சொன்னா போலீசார் கண்டிப்பா அது அந்த உண்மைதானா பொய் தானான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்ட் செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சப்போஸ் அந்த மாதிரி அவங்க இப்ப வெளியே இப்ப ரீசெண்டா பரவி இருக்கிற மாதிரி அந்த ஒரு அசாதாரண சூழ்நிலைலாம் இங்க கிடையாது. இங்க நல்ல முறையில அந்த குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்போட இருக்கிறாங்க. இதுல இந்த விமன் சைல்டு மிஸ்ஸிங் கேசஸ்ல அப்படி யாராவது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா, சோசியல் மீடியா ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா, உடனடியா நீங்க யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு நான் கேட்டு சொல்றது அதுதான். அப்படி ஃபார்வர்ட் பண்ணாம அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்பர் 100 மூலமா நீங்க போன் பண்ணி தகவல் சொல்லலாம். இல்ல பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வாய் மூலமாகவும் நீங்க தகவல் தெரிவிக்கலாம். நீங்க உங்களுடைய சந்தேகத்தை உடனடியாக நிவர்த்தி பண்றதுக்கு போலீசாருக்கு அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகள் வச்சிருக்கிறவங்களும் குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும். இரவு நேரங்களில் இந்த மாதிரி பாதுகாப்பான சூழ்நிலையில ரோட்ல தனியா படுக்க வச்சிருக்கும் போது, இல்ல குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருக்கும்பொழுது
கண்டிப்பாக வந்து இந்த குற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு. நாங்களும் போலீஸார் சைடில் அறிவுரை கொடுத்துருக்குறோம். அது மாதிரி தனியாக குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னாக்கா உடனடியாக அவங்களை அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பீட் கான்ஸ்டபிளுக்கு அறிவுரை கொடுத்துருக்குறோம். தேங்க்யூ. இந்த எல்லா குழந்தைகளும் வந்து ஆலங்குளம் ஏரியாவில், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல ஆலங்குளம் ஏரியாவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது 2 பேர் தான். இவங்களுக்கு முன்னாடி இருக்க கேஸ்ல எதுவுமே கிடையாது. இவங்களுக்கா திடீர்னு 2022 வருஷம் தோணி இருக்கு இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு தோணி இருக்கு. அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அவங்க ஏரியால ஊர் பக்கத்துல இருக்கவங்க தான் பாக்குறாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க தான் வெளியே தூரம் போய் பார்க்கல. இல்ல அவங்க கோவில் இருக்கு, இங்க திருச்செந்தூர் கோவில் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வராங்க. குலசேகரத்தில் ப்ரீவியஸ் கேஸ் எதுவுமே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர். இல்ல இங்க எதுவும் இல்ல, அந்த மாதிரி இல்ல, எதுவும் இல்ல. சொல்றேன் அப்புறமா நான் சொல்றேன். பெற்றோர்கள் வந்து அதை நாங்க சட்ட நிபுணர்களுடன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ரோல் என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து குழந்தைங்க வேணும்னு சொல்லி இவங்களை போய் அனுப்பல. இவங்க போய் கொடுக்கும்போது அவங்க வாங்கியிருக்கிறாங்க. பட் அதை சட்ட வல்லுநர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடவடிக்கை எடுப்போம். இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல நான் சொல்ல அதான் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைகள் கடத்தல் இந்த மாதிரி சூழ்நிலை ஒண்ணும் இல்ல. இது வந்து கூட 2002 ஒரு கேஸ், 22 ஒரு கேஸ் நடந்திருக்கு, 23 ஒரு கேஸ் இருக்கு. இது வந்து எல்லா இடத்துலயும் நார்மலா நடக்கூடியதான். ஏதாவது இடத்துல 1-2 கேஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகும் தான். மற்றபடி குழந்தைகள் கடத்தல் அளவு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் இங்க கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.